ஏசாயா 53:4 வாசியுங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்று நம்ம தமிழ்ல வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன், surely he hath borne our griefs. நம்முடைய பாடுகளை அவர் சுமந்து, he was bearing our griefs. இந்த griefs என்பது பிரியமானவர்களே, அங்கே எழுதப்பட்ட எபிரேயத்தில் ஹோலி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. ஹோலி என்று சொன்னால் நம்முடைய மேலடி, ஆங்ஸைட்டி, கலாமிட்டி, நம்முடைய மன உளைச்சல், பிணி, தாங்க முடியாத பாரங்கள், குடும்ப பாரம், வேலை ஸ்தலத்தில் உள்ள பாரம், எல்லாத்தையும் நான் எப்படி சுமக்க முடியும்? அடிக்கு மேல அடி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அன்று உங்களோடு கூட பேசுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். இயேசு சிலுவையை சுமந்துட்டு போறாரு. அவர் ஏதோ ஒரு மரச்சிலுவையை சுமந்தார் என்றல்ல, எத்தனையோ பேர் சிலுவை சுமந்திருக்கிறாங்க. அன்றைக்கு இயேசுவோடு கூட அடிக்கப்பட்ட 2 கள்ளர்கள் கூட சிலுவையை சுமந்தார். சற்று தூரம் சிரேனி ஊரானாகிய சீமோன் கூட அந்த சிலுவையை சுமந்தார். ஆனால் இயேசு சுமந்தது வெறும் மரச்சிலுவை அல்ல, என்னுடைய பாரங்களை, என்னுடைய உளைச்சல்களை இயேசு சிலுவையில சுமந்தார்.